ஹலோ வாங்க. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல வந்து நம்ம ரைஸ் மிச்சம் ஆயிடுது இல்லைங்களா? மத்தியானம் நைட்டு. அந்த ரைஸ்ல நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளா பண்ணலாம். பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள எப்படி செய்யறது பார்க்கலாமா? நான் பாருங்க ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கிறேன். மத்தியானம் செஞ்ச சாப்பாடு தான் இது. ஒரு கப்பு ரைஸ் வச்சு எடுத்துருக்கிறேன். அது கூட என்னென்ன போடணும் பார்க்கலாமா? பாருங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நம்ம எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்குங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா 2 பாருங்கள். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே இதில் போட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு இருக்கிறோம், அதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ. 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா தூள், கொஞ்சம் ஓமத்தை இப்படி நல்லா நுணுக்கிட்டு போடுங்க. இந்த மாதிரி நுணுக்கிட்டு ஓமம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க. ஒயிட் எள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு சால்ட்டு, ரைஸில் சால்ட்டு போட்டுப்போம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அரிசி மாவு, ஏன்னா பைண்டுக்காக நம்ம அரிசி மாவு போட்டுக்குவோம். ஒரு 4 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க. பாருங்க 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ எல்லாம் போட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ரைஸ் கூட இந்த மசாலா, உப்பு எல்லாமே. சாப்பாடு மிச்சம் ஆகிட்டா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணி கொடுங்க. எல்லாம் சாப்பிடுவாங்க பசங்க. சாயங்காலம் ஸ்நாக்ஸும் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம இதிலே மிக்ஸ் பண்ணி சாப்பாடு ஈரப்பதம் இருக்கும், அதில் நம்ம பிசைஞ்சுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். தண்ணி போடாதுங்க. சாப்பாட்டில் இருக்கிற ஈரப்பதத்திலே நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். டைட்டாக நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள் எல்லா மாவும் பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. கையில் ஒட்டாது. நம்ம இதை கையில் எண்ணெய் தொட்டுக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பாருங்க இந்த மாதிரி சைஸில் வடை மாதிரி தட்டிக்கணும். நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கணும். வடை மாதிரி தட்டி நம்ம இதை ஒரு தட்டில் பாருங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இதை தட்டி நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு நம்ம வடை சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரவுண்ட்ஸ் மெலிசாவும் தட்டிக்கலாம், மோட்டாவும் தட்டிக்கலாம், எப்படி வேணாலும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டிக்கோங்க. எல்லாம் தட்டியாச்சு. இப்போ நம்ம தவா வச்சு இப்போ சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம நிறைய பேர் எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க. எண்ணெயிலே பொரிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தவாலையும் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தவாவில் போட்டு பண்ணிவிடுங்க. மீடியமாக வச்சு ஆயில் வைக்கக்கூடாது. இது அப்படியே ட்ரையாக வேகணும். மூடியை போட்டுருங்க. இது மேலே ஒரு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் விட்டு பாருங்க. கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே
திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம இதை நல்லா இப்படி திருப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். அப்புறம் இன்னொரு வாட்டி கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துடுங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா திருப்பி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா இதை நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. எள்ளு போட்டுருக்குறோம். பாருங்கள் எள்ளெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரைஸ் இருந்தால் மிச்சம் ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நல்லாயிருக்கும் பண்ணி கொடுத்தா. நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டு பாருங்க, நல்லா சூப்பராக செஞ்சுட்டேன். பாருங்க இவ்வளோ நல்லா வந்திருக்கு. வடை மாதிரி வந்திருக்குங்க. பாருங்க, எண்ணெய் கூட ஜாஸ்தி இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்க, உள்ள நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு.